ஒரு தலைவர் எப்படி தோன்ற வேண்டும் என்பதற்கு நாம் பல்வேறு சரித்திரங்களை இன்றைக்கு கண்டிருக்கிறோம். புரட்சி தலைவர் முதலில் இந்த இயக்கத்தை துவங்கினார். துவங்கிற போது எல்லோரும் சொன்னார்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் திரைப்படத்தை போல 100 நாட்கள் தான் ஓடப்போகிறது என்று சொன்னார்கள். ஆனால் புரட்சி தலைவர் என்றைக்கு பொது தேர்தலை சந்தித்தாரோ அவர் உயிருள்ளவரை தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாற்றை படைத்த ஒரே தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவருக்கு பிறகு புரட்சி தலைவர் அம்மா அவர் பவனி வந்தார்கள். அவரும் உயிருள்ளவரை தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சராக இருந்தார்கள். நாளை தமிழகத்தை ஆளப்போகிற, தமிழகத்தினுடைய வெற்றிக்கிணையை தரப்போகிற, இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு தலைவராக நம்முடைய வெற்றி தலைவர் தான் வரப்போகிறார். அதை யாராலும் மாற்றி காட்ட முடியாது என்ற வரலாறு தான் தமிழ்நாட்டில் உருவாக போகிறது. எல்லோரும் சொல்கிறார்கள் தனித்து நிற்கிறார்கள், சிங்கம் தனியாகத்தான் வரும். நான் சொல்வதற்கு காரணம், உங்களை போன்று வருவது நரி கூட்டங்கள், அதுதான் சேர்ந்து வரும். நான் இதை சொல்வதற்கு காரணம், துணிந்து நிற்கின்ற ஒரு தலைவரை நான் காணுகிறேன். நான் புரட்சி தலைவரோடு புரட்சி தலைவர் அம்மாவோடு பயணம் செய்ததற்கு பிறகு 50 ஆண்டு கால வரலாற்றுக்கு பிறகு தூக்கி எறிந்த போது என்னை தூக்கி பிடித்தவர் தான் உங்களுடைய தலைவர் என்பதை இன்றைக்கும் நெஞ்சார நான் மனதிலே வைத்துத்தான் இந்த இயக்கத்திலே இன்றைக்கு இணைந்திருக்கிறேன். இணைவது மட்டுமல்ல, என் உயிர் மூச்சொல்ல வரை அவரை முதலமைச்சர் ஆக்குவதுதான் என்னுடைய சூழரையாக ஏற்று பணியாற்றப் போகிறேன். நான் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், எல்லோரும் பார்த்தார்கள் 2 கட்சிகளும் இன்றைக்கு இருக்கிறது. நாட்டு மக்கள் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இந்த 2 கட்சிகளும் ஆள்வதற்கு தகுதியான கட்சிகள் இல்லை, மக்கள் தூக்கி எறிய வேண்டிய இயக்கம். நான் சொல்வதற்கு நான் ஒன்றைத்தான் அவரிடத்திலே சொல்ல விரும்புகிறேன். எல்லோரும் தேர்தல் அறிக்கை விடுவீர்கள், இதை செய்ய போகிறோம் அதை செய்ய போகிறோம் என்று சொல்வீர்கள். ஆனால் நம்முடைய தலைவர் ஒன்றைத்தான் சொல்வார், ஊழலற்ற ஆட்சியை நான் உருவாக்கி காட்டுவேன் என்று சொல்ல தலைவர் நம்முடைய தலைவரை தவிர யாரும் இல்லை. நீங்கள் அந்த வாக்குறுதி உங்களால் தர முடியாது. ஏனென்று சொன்னால், உங்களை அந்த வாக்குறுதியை தருவதற்கு நீங்கள் தகுதியற்றவர்கள். தகுதியுள்ள ஒரே தலைவராக, வெற்றி களத்துடைய தலைவராக நாளை தமிழகத்தை ஆளப்போகிற, தமிழகத்திலே தேசிய கொடியை ஏற்றி வைக்கின்ற ஒரே தலைவர் நம்முடைய வெற்றி தலைவரை தவிர யாரும் இல்லை என்பதைத்தான் 2026 தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட இருக்கிறது. நான் கூட பார்த்தேன், இளைஞர்களை கண்டேன். நான் இன்றைக்கு சொல்கிறேன், 23ஆம் தேதி என்று நாம் தேர்தலை அடுத்த மாதம் சந்திக்க இருக்கிறோம். நான் பார்த்திருக்கிறேன் பல தேர்தல்களை. எல்லோரும் வாருங்கள், காலை 7 மணிக்கு வாக்குச்சாவடிக்கு வாருங்கள் நாம் அழைப்போம். ஆனால் இந்த முறை எப்படி வாக்குச்சாவடியில் இருக்க போகிறது என்று சொன்னால், 4 மணிக்கு நீங்கள் காத்து கொண்டிருப்பீர்கள், 10 மணிக்கு தீர்ப்பு வழங்க முடியும். அங்கே பார்க்கிற போது நமக்கு தெரியும் 60% வாக்கு நமக்கு கிடைத்திருக்கிறது. 10 மணிக்கு வெற்றி நம்மை தாடி இருக்கிறது என்ற நிலைதான் 23ஆம் தேதி 10 மணிக்கே நம்முடைய தேர்தல் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிற நாளாக இந்த நாள் அமையும். நான் எதற்காக சொல்லுவேன் சொன்னால், பல தேர்தலை சந்தித்தவன், பல தரவுகளோடு பயணத்தை செய்தவன். இன்றைக்கு இருக்கின்ற நிலைகளை வேறு. நம்முடைய தலைவர் எப்போது வருவார், எப்போது அவரை காணப்போகிறோம் என்று மக்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். தலைவர் சென்னையை நோக்கி வருவார், பெரம்பூரிலே புறப்படுவார். புறப்பட்டதற்கு பிறகு சென்னை மாநகரமே தம்பித்து போகின்ற அளவிற்குத்தான் மக்கள் கூட்டம் இருக்குமே தவிர எந்த தலைவருக்கும் இருக்க போவதில்லை என்ற வரலாற்றை படைப்போம், வெற்றியை காண்போம் என்று சொல்லி, நேரம் சுருக்கமாக இருக்கின்ற காரணத்தினாலே நம்முடைய ராஜ்மோகனை பொறுத்தவரையிலும் நல்லவர், பண்பாளர், நல்ல சிறந்த பேச்சாளர், உங்களை அணுகக்கூடியவர், தலைவருக்கே அங்கே பார்க்கின்ற போது வாருங்கள் ராஜ்குமார் என்று தோளை தட்டக்கூடியவர். அப்படிப்பட்டவர் உங்களுக்கு கிடைத்திருக்கிறார், நல்ல மனிதன் உங்களுக்கு கிடைத்திருக்கிறார். அவரை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வெற்றியை தேடித்தான் என்று அழைத்து விடைபெறுகிறேன்.